இந்த உணவுலாம் சாப்பிடணும் அப்படின்னு வாயிலே சொன்னா பத்தாது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, அம்மா செஞ்சு தர சொல்லி சாப்பிடுங்க. சரி, கொஞ்சம் மாத்திக்கலாம். ஏன் உங்களுக்கு சொல்ல, இப்ப ஸ்கூல்ல தான் ட்ரை பண்ணுவாங்க. இந்த வாட்டி சிரிப்பா மேடம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நிறையவே சொல்லியிருக்கோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமா தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு உங்க காலேஜ் ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கு நீங்க அதுல உங்க காலேஜ்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஒரு அமைப்பு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? காலேஜ் முடிச்சுட்டு கண்டிப்பா என்ன பண்ண போறோம், நம்ம அம்மா கவனிச்சுக்கிற அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம ஒரு ஃபேமிலிய பாத்துக்கிற பொறுப்பு கையில வரும்போது அது சரியானதா இருக்காது. அதுக்காக நீ இப்ப தயாரா வரணும், எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகதான் அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் ஹெல்த்தி ஃபுட்டு, அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரியா? ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம ஒரு குடும்பத்தை பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம நல்லா சாப்பிடறோமா அப்படிங்கிறத நமக்குள்ளே கேள்வி கேட்டு நம்ம ஹெல்த்தி ஃபுட்டை காலையில சாப்பிடறதே கிடையாது நிறைய பிள்ளைங்க. சரியா? ஆனா அதே சமயம் நம்ம அழகா உடம்ப மெயின்டைன் பண்ணா முகம் அழகா இருக்கணும். உள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு இன்டேக் எடுத்துக்கிறோமோ அப்பதான் முகம் பொலிவுடன் இருக்கும். சரியா? நிறைய பேர் ரெஸ்ட் ரூம் பயந்துட்டு தண்ணியே குடிக்க மாட்டோம். நீ தண்ணி குடிக்காம இருந்தா ஃபர்ஸ்ட் முகம் வந்து சோர்வா போயிடு, டயர்டா இருக்க. நீ என்னதான் மேக்கப் போட்டாலும் உடம்பு டல் ஆயிடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், தண்ணியே குடிக்க மாட்டோம், பாட்டே எடுத்து வர மாட்டோம். நிறைய பேர் இருக்காங்க, அதை முதல்ல மாத்திக்கோங்க. ஓகேவா? அதே சமயம் காலை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டே வருது, உடம்ப ஒல்லியா வச்சுக்கணுங்கிறதுலாம் ஒரு கட்டத்துக்கு இப்ப 35-40 கிட்ட போகும்போது உடம்ப மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. இப்பதான் உங்க அம்மா உட்கார வச்சு உங்களுக்கு சாப்பாடு பண்ணி போடுவாங்க. அதுக்கப்புறம் நீ தான் எல்லாத்துக்கும் காலத்து சமைச்சு போடணும். அது பெண்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். சரியா? அதனால அம்மா வீட்டுல இருக்கிற போது அதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தி ஃபுட்டா செஞ்சு வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க, கடையில வாங்கி சாப்பிடாதீங்க. நம்ம வந்து எவ்வளவு நல்லா ஹெல்த்தி, நிறைய பச்சைக்கடல் காய்கறி நிறைய எடுத்துக்கோங்க. அதே சமயம் நம்ம சுத்தி உள்ள என்வரன்மெண்ட்ல நமக்கு என்னென்னலாம் ஹெல்த்தி அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட பழகிக்கணும். பிரச்சனைகள் வரும். அப்படிங்கும் போது நீ உடம்பு டயர்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி அதே எலுமிச்சை நிறைய சாப்பிடுங்க. எதுல அயன் கண்டென்ட் நிறைய இருக்கும் தெரியுமா? இதான் சொல்லுங்க. அயன் கீரை, முருங்கைக்கீரை. அப்புறம் மேக்ஸா உங்களுக்குலாம் வந்து வளர்ந்து நமக்கு கொழுப்பான
கண்டிப்பா 12 கிராம் இருக்கலாம். கட்சி வந்து 10 கிராம் இருக்கலாம். ஸோ ஏஎன் பீரியட் ஆஃப்டர் மேரேஜ் ஏஎன் பீரியட் கண்டிப்பா அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, அயன் சம்பந்தமான ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிடணும், கீரை வகையெல்லாம் சாப்பிடணும், பேச்செல்லாம் சாப்பிடணும்னு சொன்னாங்க. நீ அதை சாப்பிடலாம். அதே மாதிரி மாதுளம்பழம், அத்திப்பழம்னு வாங்கி ரிச்சா இருக்கவங்க வந்து சாப்பிடுவாங்க. பட் நம்ம காசு பணம் செலவு பண்ணி தான் நம்ம உடம்புல நம்ம ஹீமோகுளோபின் அதிகமாக்கணும் அப்படின்றது இல்லை. நமக்கு இயற்கையா கிடைக்கிற மூலிகைக்கீரையிலே நமக்கு ஹீமோகுளோபின் அதிகமாகும். எப்படி கேட்டீங்கன்னா, காலையில எழுந்தவங்க மேக்சிமம் எல்லாரும் டீ காஃபி குடிப்பாங்களா, நமக்குள்ள நீங்கெல்லாம் ஒரு ஒரு உறுதிமொழி எடுத்த மாதிரி தினம் காலையில எழுந்திச்சுட்டு ஒருத்தருக்கு 2 டம்ளர் தண்ணி, 2 கொத்து முறைக்கிறேன், அவ்வளவுதான் ஒருத்தருக்கு. அதை நீங்க கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு கொதிக்க வச்சீங்கன்னா 1 டம்ளர் தண்ணியா வந்த பிறகு அதை நீங்க டீ குடிக்கிற மாதிரி சூடா இருந்தாலும் குடிச்சுக்கலாம், இந்த ஆற வச்சுனாலும் குடிக்கலாம். ஸோ ஒரு 10 நாளைக்கு அந்த மாதிரி நீங்க குடிச்சீங்கன்னா 1 பாயிண்ட் வச்சுட்டு அதிகமாகும். யாராவது நீங்க அதை வந்து செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஹீமோகுளோபின் எத்தனை பாயிண்ட் இருக்கு, எத்தனை கிராம் இருக்குன்னு செக் பண்ணிட்டு மறுநாள்ல இருந்து இந்த மாதிரி செய்து பாருங்க. 10 நாளைக்கு 1 கிராம் அதிகமாகும். 30 நாள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா 3 கிராம் கண்டிப்பா அதிகமாகும். நாங்க ஏரியால அந்த மாதிரி சாப்பிட வச்சு நாங்க செக் பண்ணிருக்கோம், கரெக்டா அந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து யாருக்கெல்லாம் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கோ, நீங்க படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு மூளையில நாமத்துல இருக்கவே இருக்காருங்க. ஹேர் கொட்டுறதும் நின்னதும், முடி நல்லா வளரும், சுறுசுறுப்பா இருக்கீங்க, நல்லா படிக்க முடியும். வீட்லயும் அப்பா அண்ணன் எல்லாருமே அந்த மாதிரி அக்கா எல்லாரையும் அந்த மாதிரி தண்ணி குடிக்க சொல்லலாம். வீட்டுல அம்மாக்கெல்லாம் சொல்லுங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும், முறிக்கிற தண்ணி சாருன்னு சொல்லி வைப்பாங்க. இப்ப அதுல ஆனா அந்த மாதிரி வைக்கிறது இல்லை. முறிக்கிற தண்ணி சாரு அதிகமா 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வச்சு சாப்பிடலாம். முறிக்கீரை அதிகமா தொட்டுக்க செய்யறது, தண்ணி சமைச்சு சாப்பிடுறது, சாம்பார் வச்சு சாப்பிடுறதுலாம் அம்மாவை செய்ய சொல்லுங்க. எல்லாருக்குமே நல்லது, வீட்டுல எல்லாருக்குமே. சோ அனைவருக்கும் நன்றி. நான் காலையில சாப்பிடவே இல்லை, ஏன் சாப்பாடு உங்களுக்கு ஏன் சாப்பிட முடியாம உங்களுக்கு என்ன வாசிப்பு பிரச்சனை? என்னோட பேர் ஜோதிகா, ப்ராஜெக்ட் ஆபீசரா இருக்கேன். அப்படி என்ன தெரியுமா? தெரியாதா? சோசியல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதுல ஒரு பார்ட் தான் ஐசிஎஸ்சி. சரிங்களா? இந்த முக்கியமான இந்த ப்ரோக்ராம் எதுக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா 2018ல ஆனரபிள் பிஎம் வந்துட்டு போஷன் அபியான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ as a part of the celebration தான் வந்துட்டு செப்டம்பர் 1st இருந்து லாஸ்ட் வரைக்கும் நியூட்ரிஷன் மந்த் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? சோ அந்த மந்த்ல வந்துட்டு உங்களோட ஷெட்யூல் எந்த ஷெட்யூல் எல்லாமே கரெக்டானதுனால ப்ரோக்ராம் அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் ஆகி அக்டோபர் வரை வந்துருக்கும். சரிங்களா? இந்த மந்த் எதுக்காக அப்படின்ற டாபிக்ல தான் இவங்க மேம் 2 பேரும் ரொம்ப அருமையா பேசுறாங்க இல்லையா? கேட்டீங்களா? வீட்டுல என்ன ஃபுட்ஸ் அவைலபிளா இருக்கோ, லோக்கல் என்ன ஃபுட்ஸ் அவைலபிளா இருக்கோ அதை சாப்பிடுங்க. சரியா? டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்க மாதிரி பார்க்கணும். சாப்பிடுறோமா? டெய்லி ஒரு பழம் சாப்பிடுறோமா? எல்லாரும் யார் டெய்லி ஒரு பழம் சாப்பிடுறீங்க? 3 கைதான் வருது. கார்போஹைட்ரேட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்போஹைட்ரேட்ஸ் தெரியுமா? என்னது கார்போஹைட்ரேட்ஸ்னா? மாவு சத்து அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான சத்து வந்துட்டு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்துட்டு இன்னைக்கு சாப்பிட்ட உடனே இன்னைக்கு மட்டும்தான் கிடைக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆகும் உங்க லைஃப்ல இம்ப்ரூவ். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். சோ நேரம் நான் பேசுறதெல்லாம் கேட்டுருக்கேன். ஓகேவா? தேங்க் யூ. ஊட்டச்சத்து விழிப்புணர்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊட்டச்சத்து துறையை சார்ந்த திரு கிருத்திகா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் அவர்களே, மேலும்
இந்த விழாவினை சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களது கல்லூரியின் நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர்களான திரு சாந்தகுமாரி அவர்களே மற்றும் திரு ராஜலட்சுமி அவர்களே, மேலும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வகைகளை ஒவ்வொன்றாக நமக்கு தாய்களோடு பரிமாறிக் கொண்டிருக்கக்கூடிய அங்கன்வாடி சேர்ந்த அலுவலர்களே மற்றும் ஏனைய சிறப்பு விருந்தினர்களே, என் அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சமயத்தில் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அரசானது எந்த அளவிற்கு மகளிர் மீது அவர்களுடைய சுகாதாரத்தின் மீது கவனம் செலுத்துகின்றது என்பதற்கு இது ஒரு சிறந்த சிறிய உதாரணமாகும். நாம் நம்முடைய வழக்கால உணவு பழக்கவழக்கங்கள் பாவத்தை குறைந்துவிட்டோம். அதனாலேயே இன்று நம்முடைய சுகாதாரத்தை குறைந்துவிட்டு நாம் அவதிப்படுகிறோம் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய தாத்தாவுடைய உணவு பழக்கத்தை இப்பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள். நம் பாட்டியுடைய உணவு பழக்கத்தை நினைத்து பாருங்கள். அவர்கள் எது போன்ற உணவுகளை சாப்பிட்டார்கள், அவர்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெளிவாக புரியும். எல்லோரும் பழைய சாதம் சாப்பிட்டே வந்தவர்கள். நம்முடைய பெற்றோருக்கும் மற்றும் தாத்தா பாட்டி நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்வார்கள், நான் பழைய சாதம் வெங்காயம் தான் சாப்பிட்டேன் என்று சொல்வார்கள். செழிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நோய் நொடி இல்லாத ஒரு தேசமாக நாம் மாற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய உடம்பை மிக சிறப்பாக பேணி காத்து ஊட்டச்சத்துக்களை அவ்வப்பொழுது இவர்கள் கூறுகின்ற அந்த ஆலோசனைப்படி மேற்கொண்டு நன்கு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு தாய் மற்றும் குழந்தையும் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஆரோக்கியமான உடல்நிலையை அடைய நான் இன்று உறுதிமொழி ஏற்கிறேன். ஊட்டச்சத்து குறித்த ஒரு மாத நிகழ்வுகளின் போது ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தமான கருத்துகள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று சேர்வதை நான் உறுதி செய்வேன். எங்கள் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு மனம் சார்ந்த சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிருத்திகா அவர்கள் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் அவர்கள் உங்களுக்கு ஒரு அழகான சிற்றுரையும் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை அழகாக மேற்பார்வையிட்டு நடத்தி கொடுத்திருக்கின்ற கிருஷ்ணவேணி அவர்களுக்கும் எங்களது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வட்டார ஒருங்கிணைப்பாளர் ஆர் மேனகா ராணி அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர் விக்னேஷ்குமார், கோசலை, அமுதா ஆகியோருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வினை எங்கள் சார்பில் நாட்டு நலப்பணி திட்ட சார்பில் ஒருங்கிணைத்த முன்னாள் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் சங்கர் அவர்களுக்கும், முனைவர் இந்திரா மற்றும் பாலமுருகன், முனைவர் ராதா ஆகியோருக்கும், இந்நாள் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக இங்கே வந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற முனைவர் ராஜலட்சுமி அவர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பதால் இந்த நிகழ்ச்சியானது சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அருமையாக கண்டுகளித்து இதை ஏற்றுக்கொண்டு இந்த செய்தியை உங்கள் வீட்டுக்கும், உங்கள் ஊருக்கும், இந்த நாட்டுக்கும்
மாவட்டத்திற்கும் இன்னும் பல பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் எங்களது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சார்பாக எங்க மாணவர்கள் சார்பாகவும் நாங்க எல்லாரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் எல்லாரும் அமைதியா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை எல்லாமே நீங்க வந்து வீட்டுல போய் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.